ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செண்பகப்பூ. செண்பகப்பூ வெள்ளை நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும் மிகவும் அரிதான மலர், நல்ல வாசனை மிகுந்த மலர். செண்பக மரத்துக்கு சௌபாக்கிய விருட்ச மரம்னு ஒரு பேரும் உண்டு. சில சிவன் கோயிலில் செண்பக மரம் தலவிருட்ச மரமாக காணப்படுகிறது. சிவனுக்கு பிடித்த மலரில் செண்பக பூவும் ஒன்று. செண்பக பூ சிவனுக்கு வைத்து வழிபடலாம். ஏதாவது வேண்டுதல் நிறைவேறினா முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபடலாம். நீங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியோ இல்லை ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேறினா 11 நாட்கள் வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு இந்த செண்பக பூவை வைத்து வழிபட்டால் நீங்கள் நினைச்ச காரியம் வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. வீட்டில் 2 செண்பக மரங்களை வளர்த்தா சொர்க்கத்தையே காணலாம் அப்படிங்கிறது படைக்கும் கடவுளான பிரம்மாவே புராணங்களில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த செண்பக மரத்தோட பூ, மரத்தோட பட்டை, இலை அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. இந்த மரத்தை வளர்த்தா சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சிருக்கும்.